அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுத்த ஜாதக சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிரகங்கள் அவற்றுக்குரிய அம்சங்களுடன் தீய கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பது, பாதகாதி கிரகத்துடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது, நீச்சம் அடையாமல் இருப்பது, ராகு கேது தோஷம் இல்லாமல் இருப்பது, இவர்களைத்தான் சுத்த சாதகம் என்பார்கள். உங்களுடைய விஷயத்திலும் முறை பையனுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கும் பொழுது பொருத்தம் பார்க்க தேவையில்லை என்கின்றனர் ஜோதிடர்கள். அதே போலத்தான் தாத்தாவை போன்ற ஒரு பெரியவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தி பார்க்க விரும்பும் பொழுது 10 பொருத்தம் இல்லை என்றாலும் செய்து வைக்கலாம். அதாவது பொருத்தம் இல்லை என்றாலும் செய்து வைக்கலாம். பெரியவர்கள் கடவுளுக்கு சமம் என்பது இதன் உச்சிதம். திருமணம் செய்து கொள்ளப் போகும் இருவருக்கும் மனப்பொருத்தம் இருக்குமாயின் தாராளமாக திருமண பொருத்தம் செய்து வைக்கலாம். இந்த சுத்த ஜாதக அமைப்பு திருமண விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2, 5, 7, 8ஆம் இடத்துக்கு கிரகங்கள் இந்த இடத்தில் இருக்கும் இவைகளை எவ்வித பாவ கிரகங்களும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. வெறும் சுத்த ஜாதகம் என்ற அமைப்பு மட்டும் அதிர்ஷ்டம் தரும் என்பதே நிச்சயமில்லை. இந்த சாதக கட்டங்களில் குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பதால் இந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகம் என்று கூறுகிறது. ஆனால் இந்த சுத்த ஜாதகத்தை நன்கு கூர்ந்து கவனித்தால் இதில் செவ்வாய் தோஷம் உள்ளதை பார்க்க முடியும். ஆதலால் இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்க வேண்டும். மேலும் செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லாமல் புத்திர தோஷமும் இருக்குமாயின் ஆகவே இந்த ஜாதகத்தை வெறும் மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகம் சுத்த ஜாதகமாகவே பார்க்கப்படுகிறது. பொது விதியானது லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதி நண்பர்களாக அமைந்த ஜாதகர் இன்புற்று வாழ்க்கை வாழ்வார்கள். லக்னாதிபதி முதல் பாதி வாழ்க்கை ஆட்டம், ராசியாதிபதி 2ஆம் பாதி வாழ்க்கை ஆட்டம்தான். ஜாதகத்தில் குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் மற்றும் மாங்கல்ய ஸ்தானம் போன்றவை திருமண வாழ்க்கைக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளவையாக பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் இல்லாமல் இருப்பது, இந்த இடத்துக்கு அதிபதி என கிரகத்துடன் பாவ கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பது சுத்த சாதகம் என்று கூறப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் 2, 7, 8 போன்ற இடங்களில் ராகு, சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாபத்துவமாக இருந்து அவர்களின் தசைகளுக்கும் நடைபெறுமாயின் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் தோன்றி மனவருத்தம் ஏற்படும். அதே நேரத்தில் மேற்கண்ட கிரகங்கள் சுபத்துவம் மற்றும் சூட்சுமத்துவமோடு இருந்தால் அது சிக்கல்கள் செய்யாது. ஆனால் இந்த கோள்கள் எந்த நிலையில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கின்றன என்பதை கணிக்க தெரியாத ஜோதிடர்களால் 2இல் ராகு, 8இல் செவ்வாய், இது நாகதோஷம், செவ்வாய் தோஷம் என்று அதே போன்று இன்னொரு ஜாதகத்தை இணைக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். இதனால் தான் குடும்பத்தில் பெரிய இழப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. பொதுவாக ஜாதகத்தில் 2 என்று சொல்லப்படும் குடும்பஸ்தானம், 7 என்று சொல்லப்படும் கலஸ்திரஸ்தானம் மற்றும் 8 என்று சொல்லப்படும் மாங்கல்ய ஸ்தானம் போன்றவை திருமண வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த 3 ஸ்தானங்கள் பொதுவாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுவதை கேட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் மேற்கூறிய ஸ்தானங்கள் காலியாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஸ்தானங்களின் நிலை மற்றும் மற்ற கிரகங்களின் தனிமை பொருந்தும். ஜாதகத்தில் தோஷம் உண்டா இல்லையா என்று கூறுதல் வேண்டும். எல்லா விதத்திலும் நன்றாக உள்ளதா என்று பார்த்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், 10 பொருத்தம் போன்றவைகள் ஞானத்தோடு கணிக்க தேவையில்லை. இவை எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை மட்டும் பார்த்தால் போதும். எந்த நிலை வந்து விட்டதாலும் ஜோதிடரின் வேலை திருமண தகவல் நிலையங்களிலோ எடுத்துக்கொண்டு இது போன்ற ஜாதகங்களை கழித்து காட்டி ஒரே மாதிரியாக ராகு, கேது, செவ்வாய் அமைப்புகள் ஜாதகங்களை பார்ப்பது அவசியம். மேலும் கலஸ்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் நிலை, அந்த இடத்தில் அதிபதியின் நிலை போன்றவற்றை நன்கு பார்த்து ஆராய வேண்டும். இந்த இடத்தில் மேல் சுப்பிரகரமான குரு பார்வை உள்ளதா இல்லையா, இந்த இடத்தில் பாவகிரகங்கள் எந்த நிலையில் உள்ளன மற்றும் பிரஸ்தானங்கள் ஆகியவற்றை வைத்து தீர்மானிக்க வேண்டும். நவகிரகங்களை புதனை விட செவ்வாயும், செவ்வாயை விட சனியும், சனியை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகுவும், ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். ராகு ஆசைக்காரர்,
கேது மோட்சத்திற்காரர். இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடு கிடையாது. இவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றார்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கின்றார்களோ அதனுடைய பலனை செய்வார்கள். 5, 9ஆம் வீட்டில் அதீத பலன்களை தசை இளம் வயதில் வருவது நல்லது. இம்மூன்று அதிபதிகளும் நன்மை செய்ய கடமைப்பட்டவை. ஜாதகம் பார்க்க பயன்படுவது லக்னம். கட்டத்தில் லா என்பது லக்னம் எனப்படுகிறது. லக்னம் வலுப்பெற 7ஆம் வீடு வழிபெறக்கூடாது. லக்னம் அந்த ஜாதகரை குறிக்கும். 7ஆம் வீடு ஜாதகரின் வாழ்க்கை துணையை குறிக்கும். லக்னம் பலமாகி 7ஆம் வீடு பலம் குறைந்தால் வாழ்க்கை துணை ஜாதகர் சொல்படி நடப்பார். 7ஆம் வீடு பலமாகி லக்னம் பலம் குறைந்தால் ஜாதகர் வாழ்க்கை துணை சொல்பவர் நடப்பார். 9 கிரகங்களில் ஒரு கிரகம் மட்டுமே உங்களுடைய வாழ்நாள் வரை உதவி செய்ய கடமைப்பட்டது. அதனை ஜோதிடர் துணை கொண்டு அறிந்து வழிபாடுகள் செய்தால் அஷ்ட போகங்களும் உங்களை வந்து சேரும். 8இல் சனி அல்லது ராகு அல்லது கேது செவ்வாய் அமர்வது பாவ ஜாதகமாகும். 1-10 வயதில் சந்திரன் அருள் இருந்தால் அம்மாவின் அம்பு கிடைக்கும். 10-20 வயதில் புதன் அருள் இருந்தால் நல்ல கல்வி அமையும். 20 முதல் 30 வயது வரை சுக்கிரன் அருள் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், அதுவும் வலிமை பெறும். கேது என்றால் அது சந்நியாசி கிரகம். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். சித்தர்களை குறிப்பிடுவது கேதுவின் அருள் பார்வை அவ்வளவு எளிதில் கிடைக்காது. கேதுவின் அருள் பார்வை கிடைப்பது கடவுள் வரமளிப்பது போன்றது. கேது கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தட்டி பறிக்க முடியாது. எனவேதான் பிள்ளையாரை கடவுள்களின் முதல்வனாக அதிதேவனாக கேது கொடுத்திருக்கிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளியில் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.